ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெரிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு டேஸ்டியான ஒரு சூப்பரான ஹெல்த்தியான தேங்காய்பால் ஜவ்வரிசி உருண்டை எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தா அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு ஒரு பெரிய சைஸ் தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன், 3 ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கோம், அரை கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்து வச்சுருக்கோம். ஜவ்வரிசி இந்த கப்பில் 2 கப் அளவுக்கு சேர்க்க போகிறோம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். ஒரு 2 டம்ளர் தண்ணி வெதுவெதுப்பாக ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஒரு பவுலில் நம்ம எடுத்து வச்சுருக்க ஜவ்வரிசியை 2 கப் சேர்த்துக்கலாம். ஒரு பிஞ்ச் அளவுக்கு நம்ம சால்ட்டு சேர்த்துக்கலாம். ஸ்வீட் செய்யும் போது சால்ட்டு சேர்த்துக்கிட்டோம்னா அந்த ஸ்வீட்டை நல்லா நமக்கு எடுத்து கொடுக்கும். இப்போ வெதுவெதுப்பாக இருக்குது தண்ணி, ரொம்ப கொதிக்க விட வேணாம். வெதுவெதுப்பான தண்ணியில் நம்ம கிளறி விட்டாலே போதும். உப்பு சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ தண்ணி தெளித்து நல்லா கிளறி விட்டுறலாம். நல்லா கிளறி விட்டுட்டோம். ஒரு அரை டம்ளர் அளவுக்கு ஃபஸ்ட்டு தண்ணி சேர்த்துக்கிறோம். இப்போ அப்படியே ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் 10 நிமிஷம் கழித்து எடுத்து பார்க்குறோம். இப்போ நல்லா ஊறிடுச்சு. இன்னும் கொஞ்சம் லைட்டாக தண்ணி தெளித்து மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் அளவுக்கு ஊற வச்சு எடுத்துக்கலாம். நம்ம சுடு தண்ணியில் ஊற வைக்கிறனால சீக்கிரமே இது வெந்துடும். இதிலே ஒரு ஆஃப் பாயில் வெந்துடும். இப்போ இதை மூடி வச்சிடலாம். மறுபடியும் ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அதுக்குள்ளேயும் நம்ம தேங்காவெல்லாம் திருவி எடுத்து வச்சுட்டு வந்துடுவோம். இப்போ நல்லா கெட்டியாக இருக்குது. ரொம்ப கெட்டியாக இருந்தால் லைட்டாக தண்ணி தெளிச்சிக்கலாம். லைட்டாக தண்ணி தெளித்து கையில் தட்டுற அளவுக்கு இருக்கான்னு பார்த்துக்கணும். இப்போ நமக்கு கரெக்டாக இருக்குது உருண்டை பிடிக்கும் போது. இப்போ நம்ம ஒரு உள்ளங்கையில் தட்டி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா வாழை இலையில் இருந்தால் வாழை இலையில் கூட தட்டிக்கலாம். இல்லை பால் கவர் அந்த மாதிரி இருந்தாலும் அதில் தட்டி எடுத்துக்கலாம். பூரணத்தில் ஏலக்காய், சர்க்கரை இதெல்லாத்தையுமே சேர்த்து பூரணம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இதை அப்படியே உள்ளே வச்சு அப்படியே ஹோல்ட் பண்ணி எடுத்துக்க வேண்டியதான். கையில் ஒட்டிச்சுன்னா லைட்டாக தண்ணி தொட்டுக்கோங்க, கையில் ஒட்டுக்காது. அழகாக பால் மாட்டம் உருட்டி வச்சிட்டோம். இதே மாட்டம் நம்ம எடுத்து வச்சுருக்க ஜவ்வரிசி எல்லாத்தையும் நல்லா நம்ம சைஸுக்கு தகுந்தாப்புல தட்டி உள்ளுக்குள்ளே பூரணத்தை வச்சு உருட்டி பிடிச்சிக்கலாம். இப்போ ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி ஹீட் பண்ணி வச்சுக்கலாம். ஹீட் பண்ணி வச்சுட்டே நம்ம இந்த உருண்டைகளை பிடிக்கலாம். இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம ஸ்பீடாக தட்டி பிடிச்சி வச்சிட்டோம். இப்போ இட்லி பாத்திரத்தில் நல்லா சூடாக இருக்குது தண்ணி. அதுக்கப்புறம் நம்ம உருட்டி வச்சுருக்க பாலை அது மேலே வைக்க வேண்டியதான். ஒரு 10 நிமிஷம் ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருவோம். நல்லா நமக்கு வெந்து பாருங்கள், சூப்பராக கண்ணாடி பதத்தில் அப்படி இருக்குது. சாஃப்டாகவும் இருக்குது. ரொம்ப தொடும்போது ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு. இதை அப்படியே நம்ம ஒரு 2 பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். தேங்காய் பால் நான் அரை மூடியில் கெட்டியாக எடுத்து வச்சுருக்கேன். அந்த தேங்காய் பாலில் உங்களுக்கு சுகர் தேவைப்பட்டால் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். எதுக்குன்னே நம்ம உள்ள பூரணத்தில் இனிப்பு வச்சுருக்கோம். குழந்தைங்க தேவைப்பட்டால் நீங்கள் போட்டு கொடுக்கலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.